தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கிய பயணிகளை மீட்கின்ற முயற்சி குறித்து ரயில்வே துறை அமைச்சர் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் பயணிகள் சிக்கிய நிலையில் மக்கள் தற்பொழுது மீட்கப்பட்டு வருகிறார்கள். மக்கள் மீட்கப்பட்டு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தி வரப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய முகாமில் தங்க வைக்கப்பட்டு பிறகு அங்கிருந்து ரயில் மூலமாக அவர்களது சொந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட இருக்கிறார்கள். இந்நிலையில் அமைச்சர் எல் முருகன் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அதாவது ரயில்வே துறை அமைச்சர் பயணிகள் மீட்பு குறித்த அறிவுறுத்தலை வெளியிட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவோடு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். இந்நிலையில் இந்த பயணிகள் மீட்பு குறித்து பல்வேறு அறிவுறுத்தல்களை ரயில்வே துறை அமைச்சர் கூறியதாக தெரிகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், இந்த சந்திப்பு மற்றும் ரயில்வே துறை அமைச்சரின் அறிவுறுத்தல், கூடுதல் விவரங்கள் என்ன? இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூரிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் இந்த சென்னை எழும்பூர் இந்த விரைவு ரயிலில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்காக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார். எல் முருகன் தற்போது அவருடன் இருக்கிறார். பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்போது என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, எத்தனை பயணிகள் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் அங்கிருந்து முகாம்களுக்கு எவ்வாறு அழைத்து செல்லப்படுகிறார்கள், அங்கிருந்து சென்னைக்கு சிறப்பு ரயிலின் மூலம் அவர்கள் அழைத்து செல்லப்படக்கூடிய நிலையில் தற்போது ரயில் சேவை பாதிப்பு தொடர்பாகவும் அவர் நேரடியாக களத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் தொலைபேசி மூலமாகவும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவும் இந்த ஆலோசனையை நிகழ்த்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அதிகாரிகளுக்கு நடவடிக்கைகள் பயணிகளை பத்திரமாக மீட்கும் பணி நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கான ஒரு அறிவுறுத்தலையும் மத்திய அமைச்சர் வழங்கியிருக்கின்றார். இதற்காக முன்னதாகவே நமக்கு தெரியும், தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்க்கு கூடுதலாக அந்த ஹெலிகாப்டர்களை மீட்பு பணியில் ஈடுபடுத்துவதற்காக அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தார். அதே போல டெல்லியில் முதல்வர் முகாமிட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று இரவு பிரதமர் மோடியை நேரில் சந்திக்கின்றார். சரியாக 10:30 மணிக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலை, அதாவது வெள்ள பாதிப்பு தொடர்பாக பிரதமரிடம் நேரடியாக முதல்வர் எடுத்துரைத்து நிவாரண நிதியை கோர இருக்கின்றார். இதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் ரயில் சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் சிக்கியிருக்கக்கூடிய பயணிகளை மீட்கும் பணியில் தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் மத்திய அமைச்சர் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தற்போது உத்தரவிட்டிருக்கின்றார். மீட்பு பணி குழுக்களும் விரைந்து தங்களுடைய அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே பாதி பயணிகள் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற பயணிகளும் விரைவில் மீட்கப்படுவார்கள். ஏனென்றால் அந்த 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீரில் நடந்து செல்ல வேண்டும். அந்த வேலூரை அடைவதற்காக, அங்கு இருக்கக்கூடிய முகாமை அடைவதற்காக அங்கிருந்து பேருந்து மூலமாக சிறப்பு ரயில் இருக்கின்ற அந்த ரயில் நிலையத்திற்கு பயணிகள் அழைத்து விடப்பட இருக்கிறார்கள். இப்போ அங்க இருக்கக்கூடிய பயணிகளிடம் பேசிய பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளவு நாட்களாக ரயில்வே துறையை சார்ந்த யாரும் தங்களை அணுகவில்லை. இங்க பக்கத்துல இருக்கிற கிராம மக்கள் தான் தங்களுக்கு உதவினார்கள். அரசும் அணுகவில்லை, ரயில்வே துறையை சார்ந்த யாரும் அணுகவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இது குறித்து அமைச்சர் ஏதாவது கேள்வி எழுப்பினாரா? அதாவது ஏற்கனவே மாநில மற்றும் தேசிய மீட்பு குழுக்கள் சார்பாக பயணிகளை அணுகுவதில் சிறிது அந்த சிரமம் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஏனென்றால் வெள்ளம் காற்றேற்று வெள்ளம் போல ஓடுவது இருப்பதன் காரணமாகவும் மேலும் இதனை துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதன் காரணமாகவும் பயணிகளை பத்திரமாக எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் பத்திரமாக மீட்க வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே மத்திய அமைச்சருக்கும் அவ்வப்போது அந்த தகவல்கள் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது நேரடியாகவே அமைச்சர் அதிகாரிகளிடம் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நிலைமையை கேட்டு அறிந்திருக்கின்றார். மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த குழுக்கள் மீட்பு குழுக்கள் எவ்வாறு அந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள், கூடுதலாக அவர்களுக்கு தேவைப்படும் அந்த உபகரணங்கள் தொடர்பாகவும் அவர் கேட்டறிந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் நேரடியாக மத்திய அமைச்சரிடம் தற்போதைய நிலைமை குறித்து எடுத்துரைத்து வரக்கூடிய நிலையில் மீட்பு பணிகளை நேரடியாக ஆய்வு செய்யும் விதமாக வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவும் அதே போல கூடுதலாக அவர்களுக்கு அந்த அறிவுறுத்தலை மத்திய அமைச்சர்
அஸ்வினி வைஷ்ணவ் வந்து வழங்கியிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக மீட்கப்பட்ட அந்த பயணிகள் வந்து முகாமிலிருந்து சிறப்பு ரயிலின் மூலம் வந்து சென்னைக்கு அனுப்பப்பட இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் அவர்களுடைய அந்த விவரம் தொடர்பாகவும் அதே போல பயணிகளுடைய நிலைமை என்ன, அவர்களுடைய அந்த மனநிலை என்ன தொடர்பாகவும் நேரடியாக கேட்டு அறிந்திருக்கின்றார். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மிக விரைவாக இந்த நடவடிக்கைகள் வந்து துரிதமாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் மத்திய அமைச்சர் தற்போது வழங்கியிருக்கின்றார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.